ராபிஸ் நோய் வந்து உயிர்கொல்லி நோய். கிட்டத்தட்ட 2015 இருந்து 2021 4 கோடி பேரை கடிச்சதா பைட்ஸ சொல்றாங்க. அவ்வளவுக்கு இந்தியாவில் தெருநாய்களுடைய அட்டூழியம் அல்லது வீட்டு நாய்களுடைய கடி அதிகமா இருக்குங்கிறதா உண்மை. இந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் கறி சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை கவனிக்காம போயிட்டோம்னா நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த நாய் மாதிரியே மாறுன்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இதுல கொஞ்சம் மித்து. முதல் கேள்வி, அதாவது கறி சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சென்னையில கவிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெறி நாய்க்கு வர்ற சிம்டம்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு சொன்னதுதான் இந்த விஷயம். மட்டனை சாப்பிடாத, சிக்கனை சாப்பிடாது. அது என்ன செய்யும்னா தசைகள், நம்முடைய தொண்டையில் உள்ள தசைகள், மூச்சு குழாயில் உள்ள தசைகளை அது வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். அதுல முக்கியமான சிம்டம்னு நம்ம நாய்க்கடிக்கு தான் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறது, தண்ணி பக்கத்துல கொண்டு போனாலே அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அலற ஆரம்பிச்சு அவங்க கேவிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஹைட்ரோபோபியான்னு பேரு. தண்ணி குடிக்கிறது, தண்ணியை முழுங்க, இந்த தசைகள் அவங்களுக்கு முழுங்க முடியாம மூச்சு திணறலை ஏற்படுத்தும். காய்ச்சல், சளி மாதிரி சாதாரண ஃப்ளூ மாதிரி ஆரம்பிச்சு ஒரு 4 நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள வேற சிம்டம் எடுக்க ஆரம்பிச்சிடும். மயக்கமா இருக்கிறது, மயங்குறது, கோமா ஸ்டேஜுக்கு போற மாதிரி மயங்கி விழுறது. இது தவிர முக்கியமா வந்து தண்ணி குடிக்க முடியாம போறதா மெயினான சிம்டம். தண்ணியை பக்கத்துல கொண்டு போனாலே அவங்க அலறுவாங்க, பதறுவாங்க. அது வந்து முடியாதனால என்ன செய்வாங்கன்னா, நாயும் பாத்தீங்கன்னா கோழைய எச்சியை முழுங்க முடியாம, அது முழுங்கினா அதுக்கு முழுங்கினா மூச்சு திணறல் ஏற்படும். இடத்துல உள்ள தசைகள்லாம் இருநாள் அது வடிக்க வெளியிலேயே விட்டுற ஆரம்பிச்சிடும். வாய் வழியா கோழை வடியும். அதான் வெறிநாயுடைய அறிகுறி. அதே அறிகுறி மனுஷனுக்கும் வரும். அறிவியல் பூர்வமாக இல்லாத வைத்தியங்கள் எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இறைச்சி சாப்பிடக்கூடாது, இன்னும் நிறைய காய் பழங்கள்லாம் சேர்த்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லி மக்களை ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க அந்த காலத்துல இருந்தா நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால நவீன மருத்துவத்தை பொறுத்தளவில் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், நாய்க்கடி தடுப்பூசியை 5 ஊசியும் போட்டுக்குங்க. அதனால சாப்பாட்டுக்கும் இந்த நாய்க்கடி வைத்தியத்துக்கும் எந்த பத்தியமும் கிடையாது. ரெண்டாவது கேள்வி நீங்க கேட்டது வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதே மாதிரி மாறும் அப்படின்றாங்க. அது எல்லாமே நான் இப்ப உங்களுக்கு சொன்ன பதில் இருக்கு. ரெண்டாவது கேள்வி, இந்த நோய் எந்த உயிரினத்தை தாக்கினாலும் அதனுடைய மூளைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அறிகுறிகள் தென்படுறதுனால இது எல்லாமே ஒண்ணு போலதான். அதாவது எச்சில் வடிக்கிறது, முழுங்க முடியாம போறது, கேவிக்கிட்டு போறது, கன்ஃபியூஷன் வந்தவங்க மாதிரி இருக்கிறது, மயக்கம் வர்றது, மூளையோட பாதிப்புகள் அத்தனையுமே அதுல தென்படுறதுனால இந்த கிருமி வந்து ஒரு வைரஸ் நமக்கு தெரியும். வைரஸ்னா ஆன்டிவைரல் இல்ல இந்த கிருமிக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவ்வளவுதான். சோ இப்ப சிக்கன் பாக்ஸ் ஒரு வைரஸா இருந்தாலும் அதுக்கு நமக்கு வந்து கிருமி மருந்து இருக்கு. பட் இதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி கிருமி வராதனால நம்ம வேக்சின் போட்டு தடுத்துக்கணும். மற்றபடி அந்த மாதிரியே அது இமிடேட் பண்றது வந்து ஆக்டிவிட்டிஸ்னால கிடையாது, படுக்காம ரெஸ்ட் எடுக்கிறதுனால கிடையாது. நோய் கிருமி மூளையை தாக்கின மறு நிமிஷம் அதே பாதிப்புகளை தான் எல்லா உயிரினங்களையும் அது ஏற்படுத்தும். ஜாக்கிரதையா இருக்கிறது தான் வேக்சின் போடுறதா முக்கியம். ஒரு எலி கடிச்சாலும் சரி, பூனை கடிச்சாலும் சரி, நாய் கடிச்சாலும் சரி, நாய்க்கடிக்கு போடக்கூடிய அந்த மருந்து தான் ஆன்டி ராபிஸ் வேக்சின். ராபிஸ் வில், அதாவது இந்த உயிரினங்கள் எல்லாம் ராபிஸ் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த உயிரினங்கள் நம்மள கடிச்சு பல்லு பட்டு ரத்தம் வந்தா போட்டுக்கிறது சேஃப். ராபிஸ் நோய் வந்து உயிர்கொல்லி நோய். கிட்டத்தட்ட 2015 இருந்து 2021 4 கோடி பேரை கடிச்சதா பைட்ஸ சொல்றாங்க. அவ்வளவுக்கு இந்தியாவில் தெருநாய்களுடைய அட்டூழியம் அல்லது வீட்டு நாய்களுடைய கடி அதிகமா இருக்குங்கிறதா உண்மை. இந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் கறி சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை கவனிக்காம போயிட்டோம்னா நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த நாய் மாதிரியே மாறுன்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இதுல கொஞ்சம் மித்து. முதல் கேள்வி, அதாவது கறி சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சென்னையில கவிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெறி நாய்க்கு வர்ற சிம்டம்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு சொன்னதுதான் இந்த விஷயம்.